எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உலகத்தோட மிகப்பெரிய தீவ பத்தின ஒரு பெரிய மர்மம். ரொம்ப காலமா அமைதியா இருந்த ஒரு இடம் திடீர்னு உலக வல்லரசுகளோட அடுத்த போர்க்களமா எப்படி மாறுச்சு? வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இத பாருங்க. கிரீன்லாண்ட் விற்பனைக்கால்ல. இது டென்மார்க் அரசாங்கத்தோட ரொம்ப ரொம்ப உறுதியான ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஒரு வரிதான் நடக்கப்போற மொத்த புவிசார் அரசியல் விளையாட்டுக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி. அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு கேள்வி வருதுல்ல, டென்மார்க் இவ்ளோ தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் அமெரிக்கா ஏன் அதை வலுக்கட்டாயமா எடுக்க போறோம்னு மிரட்டுது? அதுவும் சர்வதேச சட்டத்தையே மீறுற மாதிரி ஒரு காரியத்தை ஏன் செய்ய நினைக்கிறாங்க? இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான புதிர். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். அமெரிக்கா அப்படி என்னதான் பண்ணுச்சு? இந்த நிலைமை இவ்ளோ மோசமாகறதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாருங்க, இது வெறும் பேச்சுவார்த்தை அளவுல நிக்கல. அமெரிக்க காங்கிரஸ்ல கிரீன்லாந்து இணைக்கும் மற்றும் மாநில அந்தஸ்து சட்டம்னு ஒரு மசோதாவையே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அந்த தீவை அமெரிக்காவோட இணைக்கிறதுக்கு தேவையான அதிகாரத்தை அதிபருக்கு கொடுக்கணும்னு ஒரு சட்ட நடவடிக்கையே எடுத்திருக்காங்க. இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்றாங்க? அங்கதான் அசலு புவிசார் அரசியல் ஆட்டமே சூடுபிடிக்குது. ஆர்க்டிக் பகுதியில ரஷ்யாவோடவும் சீனாவோடவும் செல்வாக்கு அதிகமாயிக்கிட்டே போகுதாம். அதை தடுக்கணும், அதை எதிர்கொள்ளணும். இதுதான் அவங்க சொல்ற முக்கிய காரணம். சரி, இப்போ இந்த விஷயத்துல இருக்கிற ஒரு பெரிய சிக்கலை பத்தி பேசுவோம். அதுதான் நேட்டோ முரண்பாடு. இது சாதாரண ராஜதந்திர பிரச்சனை இல்ல. நேட்டோ அமைப்புக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பத்தையும் ஒரு முரண்பாட்டையும் இது உருவாக்குது. முதல்ல நேட்டோவோட முக்கியமான கொள்கைய நாம புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேரு கூட்டு பாதுகாப்பு. சிம்பிளா சொல்லணும்னா, நேட்டோல இருக்கிற ஒரு நாட்டை யாராவது தாக்கினா அது எல்லா நேட்டோ நாடுகளையும் தாக்குன மாதிரி. எல்லாருமா சேர்ந்து அந்த நாட்டை பாதுகாப்பாங்க. இந்த ஒரு ரூல் தான் நேட்டோவை உலகத்திலேயே பவர்ஃபுல்லான ராணுவ கூட்டணிய மாத்தி வச்சிருக்கு. இப்போ இந்த நிலைமைய பாருங்க. ஒரு நேட்டோ கூட்டாளிக்கு வெளியிருந்து ஒரு அச்சுறுத்தல் வந்தா அமெரிக்கா உட்பட எல்லாரும் சேர்ந்து காப்பாத்துவாங்க. ஆனா ஒரு நேட்டோ கூட்டாளி கிட்ட இருந்தே அச்சுறுத்தல் வந்தா, அதாவது நேட்டோவோட பாதுகாவலனாவே பார்க்கப்படுற அமெரிக்காவே இன்னொரு நேட்டோ உறுப்பினரான டென்மார்க்க மிரட்டினா என்ன ஆகும்? இது அந்த ஒட்டுமொத்த கூட்டணியோட அடித்தளத்தையே ஆட்டம் காண வச்சிடும் இல்லையா? ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, கிரீன்லாந்து மேல அமெரிக்காவுக்கு இருக்கிற இந்த ஆசை இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. இது ஒரு 100 வருஷ கதை. வாங்க கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்ப்போம். அப்போதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் புரியும். முதலாம் உலகப் போர்ல இருந்தே அமெரிக்கா கிரீன்லாண்ட வாங்க முயற்சி பண்ணிருக்கு. அப்புறம் 2ஆம் உலகப் போர்ல நாசிகள் கையில போயிடக்கூடாதுன்னு அமெரிக்காவே அதை ஆக்கிரமிச்சது. 1946ல பாத்தீங்கன்னா $100 மில்லியன் தங்கம் கொடுத்து வாங்க பார்த்திருக்காங்க. கடைசியா 1951ல ஒரு ஒப்பந்தம் மூலமா அங்க ராணுவ தளங்களை அமைக்கிற உரிமையா பெத்தாங்க. இன்னைக்கு இருக்கிற தூளே விமான தளம் அப்படி வந்ததுதான். சோ இதுல இருந்து என்ன தெரியுது? கிரீன்லாந்து எப்போதுமே அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடமா தான் இருந்திருக்கு. சரி, இவ்ளோ வருஷமா இருந்த ஆர்வம் இப்போ ஏன் இவ்ளோ தீவிரமா மாறியிருக்கு? இந்த கதையோட மிக முக்கியமான திருப்புமுனைக்கு நாம இப்ப வந்திருக்கோம். ஒரே ஒரு விஷயம் இந்த முழு ஆட்டத்தையுமே மாத்தி கிரீன்லாண்ட உலகத்தோட கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். அப்படி என்னதான் இப்ப மாறியிருக்கு? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பனிக்கட்டி. ஆமா, ஐஸ். இந்த ஒரு வார்த்தை தான் இப்போ அமெரிக்காவோட இந்த அவசரத்துக்கும் இந்த திடீர் ஆர்வத்துக்கும் முக்கியமான காரணம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. முதல்ல காலநிலை மாற்றம் ரொம்ப வேகமா நடக்குது. இதனால துருவ பகுதியில இருக்கிற பனிக்கட்டிகள் உருக ஆரம்பிக்குது. அந்த பனி உருக உருக அதுக்கு கீழே பல வருஷமா மறைஞ்சிருந்த புதிய மூலக சொத்துக்கள், அதாவது ஒரு பெரிய புதையலே வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இதுதான் இப்போ ஒரு புது போட்டிக்கு வழிவகுத்திருக்கு. அதுல முதல் சொத்து புதிய கப்பல் வழிகள். யோசிச்சு பாருங்க, ஆசியாவில இருந்து ஐரோப்பாவுக்கு போக இப்போ சூயஸ் கால்வாயை சுத்தி போகணும். ஆனா ஆர்க்டிக் பனி உருகினா நேரடியா ஒரு ஷார்ட்கட் கிடைக்கும். இதனால கப்பல் பயண நேரம் பல வாரங்கள் குறையும். கோடிக்கணக்கான டாலர் எரிபொருள், பயண கட்டணம் எல்லாம் மிச்சமாகும். இது உலக வர்த்தகத்தோட முகத்தையே மாத்திடும். அடுத்த சொத்து அங்க இருக்கிற இயற்கை வளங்கள். கணக்குல அடங்காத அளவுக்கு எண்ணெய், இயற்கை எரிவாயு இருக்கு, தங்கம் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமானது அரிய பூமி தனிமங்கள், அதாவது ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். நம்ம பயன்படுத்துற ஸ்மார்ட் போன்ல இருந்து ராணுவ தளவாடங்கள் வரைக்கும் எல்லா நவீன தொழில்நுட்பத்துக்கும் இதுதான் உயிர்நாடி. இந்த வளங்கங்களுக்காக தான் இப்போ இவ்ளோ பெரிய போட்டி. ஆர்க்டிக் பகுதியில தங்களோட கட்டுப்பாட்டை கொண்டு வரணும்னு உலக வல்லரசுகள் எல்லாம் போட்டி போடுது. அதனால தான் கிரீன்லாந்து இந்த ஆட்டத்தோட மையப்புள்ளியா மாறியிருக்கு.
இந்த அரிய பூமி தனிமங்கள் சந்தைய இப்போ யாரு கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த சார்ட்ல பார்த்தா தெரியும், கிட்டத்தட்ட 70% சப்ளை சீனா கையில தான் இருக்கு. அதாவது இந்த உலகத்துக்கே தேவையான இந்த முக்கியமான பொருளுக்கு பல நாடுகள் சீனாவை நம்பி இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. இது சீனாவுக்கு ஒரு பெரிய அரசியல் பலத்தை கொடுக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கிரீன்லாண்ட்ல இருக்கிற அந்த அரிய பூமி தனிமங்கள் மட்டும் அமெரிக்கா கைக்கு கிடைச்சா அது ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும். சீனா மேல இருக்கிற இந்த சார்பு நிலையை உடைக்க முடியும். அமெரிக்காவோட தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு துறைக்கு தேவையானதை அவங்கள எடுத்துக்க முடியும். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இது வெறும் கிரீன்லாந்து, அமெரிக்கா, டென்மார்க் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல. இது எப்படி உலகத்தோட விதிகளையே மாத்துதுன்னு பார்க்கலாம். இது வெறும் ஒரு தீவு பற்றிய விஷயம் கிடையாது. இது வல்லான் வகுத்ததே வாய்க்கால்ங்கிற பழைய உலகத்துக்கு நம்ம திரும்பி போறோமாங்கிற ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. அதாவது யார்கிட்ட பலம் இருக்கோ அவங்க சொல்றதுதான் சட்டம்ங்கிற ஒரு நிலைமை உருவாகலாம். இது ரொம்ப அபாயகரமானது. ஏன்னா அமெரிக்கா கிரீன்லாண்ட வலுக்கட்டாயமா எடுத்துக்கிட்டா அது ஒரு தப்பான முன்னுதாரணமா ஆகிடும். அதை ஒரு காரணமா காட்டி ரஷ்யா உக்ரைன் முழுவதையும் எடுத்துக்க நினைக்கும். சீனா தைவானை எடுத்துக்க நினைக்கும். சர்வதேச எல்லைகளுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். இது ஒரு ஆபத்தான டாமினோ விளைவை உருவாக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இத்தனை வருஷமா நாம நம்பிட்டு இருக்கிற சர்வதேச சட்டம், நாடுகளுக்கு மத்திய இருக்க வேண்டிய மரியாதை, கூட்டணிகள், இது எல்லாத்தையும் இந்த ஒரு நிகழ்வு கேள்விக்குள்ளாக்குது. இது வெறும் சட்டத்தை மீறதில்ல, நம்பிக்கையே உடைக்கிற ஒரு செயல். கடைசியா ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, நம்மளோட கூட்டாளிகளே நமக்கு இலக்கா மாறினா இந்த உலகத்துல நாம யாரத்தான் நம்ப முடியும்? இந்த ஒரு கேள்விக்கான பதில்ல தான் நம்ம எதிர்கால உலகத்தோட அமைப்பே அடங்கியிருக்கு.